I'm aligned with the world. I want to get the thing set. I'm aligned with Europe. I want to see if we can get this thing done. You want me to be tough? I could be tougher than any human being you've ever seen. I'd be so tough. But you're never going to get a deal that way. So that's the way it goes. All right, one more question. கனிமவள ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்கா சென்றுள்ளார். உக்ரைனும் அமெரிக்காவும் இடையே இந்த ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. Now President Trump will stop him, but during 2014 nobody stopped him. He just occupied and took. He killed people. You know what the contact 2015. 2014 and 2014. Yeah. So I was not here. Yeah, but that's exactly right. கனிமவள ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்கா சென்றுள்ளார். இதன் மூலம் டொனால்ட் ட்ரம்ப் அழுத்தத்திற்கு அவர் பணிந்துள்ளார். நேட்டோ அமைப்பு நாடுகளின் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டின் மீது ரஷ்யா போர் தொடுத்து வருகிறது. இந்த போரில் முதலில் உக்ரைனுக்கு ஆதரவு கொடுத்த அமெரிக்கா இப்போது ரஷ்யாவுடன் இணைந்து போரை நிறுத்த முயற்சித்து வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரில் தேவையில்லாமல் செலவு செய்ய விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவது குறித்து அமெரிக்க அதிகாரிகளும் ரஷ்யா அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையை ஏற்றுக்கொள்ள உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மறுத்துள்ளார். இதன் பிறகு உக்ரைன் அதிபரை கடுமையாக விமர்சித்த ட்ரம்ப் போருக்கு காரணம் உக்ரைன் தான் என்றும் அமெரிக்கா போருக்கு செலவழித்த தொகையை திரும்ப கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். You've allowed yourself to be in a very bad position, and he happens to be right about it. From the very beginning of the war, you're not in a good position. You don't have the cards right now. With us, you start having cards. Right now, you don't. You're playing cards. You're playing cards. You're gambling with the lives of millions of people. You're gambling with World War III. You're gambling with World War III. And what you're doing is very disrespectful to the country, this country. That's back to you. Far more than a lot of people said they should have. இதனைத் தொடர்ந்து உக்ரைனில் இருக்கும் கனிம வளங்கள் மீது ட்ரம்ப் குறிவைத்தார். உக்ரைனில் அரிய வகை கனிம வளங்கள் நிறைந்துள்ளன. இராணுவம், மின்னணு சாதனங்கள் உள்ளிட்டவற்றை தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் லித்தியம், கிராப்ட் உள்ளிட்ட கனிம வளங்கள் அங்கு அதிகமாக உள்ளன. உலகின் மொத்த அரிய வகை கனிமங்களில் 5% அங்கு இருக்கும் நிலையில் அதனை பெற ட்ரம்ப் காய் நகர்த்தி வருகிறார். இந்த கனிம வளங்களை வெட்டி எடுப்பது தொடர்பாக உக்ரைனுடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசி வந்தார். கனிம வளங்கள் வர்த்தகத்தில் 50% லாபத்தை அளிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் உக்ரைனுக்கு நிபந்தனை விதித்தார். முதலில் இதற்கு உக்ரைன் மறுப்பு தெரிவித்து வந்த நிலையில் அதன் பிறகு ட்ரம்பின் அழுத்தத்திற்கு ஜெலன்ஸ்கி பணிந்தார். இதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவதற்காக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்கா சென்றுள்ளார். அவர் அமெரிக்கா வந்திறங்கியதை செய்தி நிறுவனங்கள் உறுதிப்படுத்தின. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் அமெரிக்காவுக்கு சுமார் $500 பில்லியன் அளவுக்கு லாபம் கிடைக்கும் என்று தகவல்கள் வெளியாகியிருந்தது. அதேபோல பல்வேறு நிபந்தனைகள் விதித்தாலும் போரில் உக்ரைனுக்கு எந்த உதவியும் செய்வதாக அமெரிக்கா வாக்குறுதி அளிக்கவில்லை. எப்படியாவது போரை நிறுத்தினால் போதும் என்ற முடிவுக்கு வந்துவிட்ட ஜெலன்ஸ்கி வேறு வழியின்றி கனிம வளங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட இறங்கி வந்துள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.